Everyone, good evening all. Anand Ada to 4. Okay. Exam group 1க்கு முன்னாடி வந்து பற்றி கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதன்படி அப்போ அந்த நமக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் ஓகே பார்ட் 1. ஓகே, அதாவது ஆக்ட் மட்டும் சட்டங்கள் மட்டும் எப்படி கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணப்பட்டது, ஹிஸ்ட்ரியிலேருந்து ரெகுலேட்டிங் சட்டம் 1700 பார்ட் 1. ஓகே, இந்த பார்ட் 1 வீடியோவாதவங்க ஏஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணுங்கள். இது என்னோட பிளேலிஸ்ட், என்னோட எல்லா வீடியோஸ் இருக்கும். ஓகேவா, பார்ட் 1 வீடியோ அதில் போட்டிருப்பேன். வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா, ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு செகண்ட் பார்ட் 1858லேருந்து. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் அந்த வீடியோவில் பேசும்போது 1853யோட அதுக்கப்புறமா வந்து ஒரு கிரேட் ரிவோல்ட் 1850 பெரும் புரட்சி, கிரேட் ரிவோல்ட், கிரேட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு அந்த ஒரு புரட்சி நடந்ததுக்கு ஓகே பிரிட்டிஷர்ஸ் வந்து ஓகே நிறைய பிரச்சனைகள் பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எராடிகேட் பண்ணணும். இல்லை, நேரடியாக ஆங்கிலேயர்கள் வந்து அவங்களோட கட்டுப்பாடு ஓகே அப்போ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் போடப்பட்டது தான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1850 அப்படின்னு சொல்லி சட்டம். ஓகேங்களா, சிப்பாய் மியூட்டனின்னு சொல்லலாம். அவங்க பிரிட்டிஷர்ஸ் வந்து சிப்பாய் மியூட்டனி அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா, பட் நாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற புரட்சி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதனால பெரும். ஓகே, இதுக்கு அப்புறமா போடப்பட்டது தான் கவர்மெண்ட் ஆஃப் 1858. ஸோ க்ரௌன் டுக் ஓவர் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்தியா வாஸ் நவ் டு பி கவர்ன்டு பை த குயின். அதாவது இப்போத்துலேருந்து இந்த சட்டத்தின் க்ரௌன் அப்படின்னா குயின் வந்து கிழக்கிந்திய கம்பெனி. ஓகேவா, ஓகே இதை முழுவதுமாக கவர்மெண்ட் என்ன ஆங்கிலேய முழுவதுமாக, அதாவது குயினோட இது வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்திய கம்பெனியோட கம்ப்ளீட் கண்ட்ரோலில் தான் இந்தியாவுக்குள்ளே இருந்தாங்க. ஜஸ்ட் வந்து பிரிட்டிஷ் லைசன்ஸ் மட்டும், ஏன்னா இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கவர்மெண்ட் இல்லை, பீப்புள் எல்லாமே வணிகம் செய்ய வந்து பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அவங்க தான் வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இதை முழுவதுமாக என்ன பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதாவது இது ரத்து பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக இந்தியாவை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டிவிடிட் அல்லது இது அபாலிஷ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அபாலிஷ்ட் ஓகே, அபாலிஷ்ட் அப்படின்னா ரத்து பண்ணி கிழக்கிந்திய கம்பெனி முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, ரத்து பண்ணுறாங்க. ரெண்டாவது கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இயக்குனர் குழு, இயக்குனர். அதுக்கடுத்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வாரியம். கட்டுப்பாட்டு வாரியம், கட்டுப்பாட்டு வாரியம் ரெண்டுமே வந்து பிட் சட்டத்தில், அதாவது கிழக்கிந்திய கம்பெனி செட்டப் பிட் சட்டம் சொல்லிட்டு 1700 அதில் இந்த ரெண்டுத்தையுமே கொண்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதை கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இதுக்கு மேலே இது எதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே என்ன பண்ணிட்டாங்க, அபாலிஷ் பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க. இயக்குனர் கட்டுப்பாட்டு வாரி ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இங்கே வந்து கம்பெனிஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வெஸ்டட் வித் 15 மெம்பர்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. பவர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அதாவது இந்த கம்பெனியோட இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருந்தவங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருடைய பவர்ஸ் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவுக்கான செயலாளர் அப்படின்னு நியமித்து அவங்க கண்ட்ரோலில் இது கம்ப்ளீட்டாக போயிடுது. அதாவது இது எப்படி இருக்குது சிஸ்டம் அப்படின்னா, குயின் இருக்காங்க, அங்கே பிரிட்டிஷ், அது கீழே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா செக்ரட்டரி இருக்காங்க, இவங்க இந்தியாவை பார்த்துப்பாங்க.
இவங்க கீழே கவர்னர் ஜெனரல் அல்லது வைஸ்ராய்ன்னு சொல்லப்படும். அவங்க கீழே இந்தியாவில் இருக்க இப்படி ஒரு செட்டப்பை வந்து என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. செக்ரட்டரி, ஓகேவா, செக்ரட்டரி இவருக்கு கீழே கவர்னர் ஜெனரல் சொல்லலாம் அல்லது வைஸ்ராய் சொல்லலாம். இந்தியன்ஸு செட்டப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்டமாக இது வரைக்கும் கவர்னர் ஜெனரல் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தூக்கிட்டு என்னவா மாத்துறாங்க, வைஸ்ரா. ஓகே, தலைமை ஆளுநர் அப்படின்றது வைஸ்ராய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்ற, ஜஸ்ட் பேர் மட்டும்தான் மாறுது. பவர்ஸ் சரிசமமான பவர்ஸ் தான் இருக்கு. பவர்ஸ்ல எந்த கோவில், ஓகேவா. கவர்னர் ஜெனரல் இவர் தலைமை ஆளுநர், அது என்னவா மாறுது, வைஸ்ராய் தான் மாறுது. ஓகே, அதுக்கப்புறமா டாக்ட்ரின் ஆஃப் லேப் அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை. ஓகே, இது என்ன சார் அப்படின்னா லார்டு தல்லூசியால் 1848 to 56 காலகட்டத்தில் தல்லௌசி அப்படின்றவர் தான் கவர்னர் ஜெனரலாக இருக்கார். இப்போ இவர் தான் வந்து லாஸ்ட் கவர்னர் ஜெனரல். ஏன்னா இவர் தான் மாற்றிட்டாங்கல்ல. அது இருந்த காலகட்டத்தில் வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு, ஓகேவா. அதாவது வந்து எந்தெந்த மாகாணத்தில் இருக்கிற அரசர்களுக்கு சொந்த பையன் இல்லையோ, அந்த சொந்த பையன் இல்லைன்னா அடாப்டட் தத்து புள்ளியெல்லாம் எடுத்து வச்சு முடியாது. அதே மாதிரி பெண் குழந்தைய வச்சு ரூல் பண்ணவும் முடியாது. சொந்த பையன் இருக்கணும். சொந்த பையன் இல்லைன்னா அந்த கிங்டமை டேக் ஓவர் பண்ணிக்கும். ஓகே, அப்படி தான் வந்து இது கொண்டு வந்தாங்க லார்டு தல்லௌசி அப்படின்றவர். ஓகேங்களா. அதை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம் 1808 ரத்து பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. புதுசாக பார்க்கவங்களே இருக்கலாம், சார் எனக்கு இது என்ன இது புரியல சார், எங்கே கொண்டு வந்து, தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு வீடியோ ஒன்று பார்த்துருங்க. இது வந்து வீடியோ ஒன்றுக்கு பார்ட் 1, அதை பார்த்தா தான் அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு. ஓகே, நடுவில் கொஞ்சம் குரூப் அண்ட் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் கேப் இருந்ததுனால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போ தான் அந்த வீடியோ அப்லோட், செகண்ட் வீடியோ கொண்டு வந்துட்டுருக்கேன். நான் ஃபஸ்ட் பிளேலிஸ்ட்டில் இது 1858. அடுத்தது 1860 ஆக்ட். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நிர்வாக செயல்பாடுகள், நிர்வாக சபை அப்படி, நிர்வாக செயல்பாடு. இதில் வந்து 5வது மெம்பராக ஆட் பண்ணுறாங்க. நல்லா தெரியும், 1770 ரெகுலேட்டிங் ஆக்ட் சட்டம் 3 பேர் இருந்தாங்க எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில். இப்போது 1770 அதுக்கடுத்து 1784 இதை வந்து என்ன பண்ணாங்க, அதாவது பிட்ஸ் இந்தியா சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா. அதில் வந்து 3+1, ஓகே, 4 பேர். இங்கே வந்து இங்கே 4 பேர். இதை ரெடியூஸ் பண்ணி பேராக மாற்றினாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 4 பேர் கூட இந்த குழுவோட வந்தாங்க. அதுக்கப்புறம் 1784 இதுக்கப்புறமா 1833 என்ன பண்ணாங்கன்னா 2 பேர் ப்ளஸ் ஒரு மெம்பர் ஆட் பண்ணாங்க. அதாவது இது வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நிர்வாக சபையில், ஓகே, ப்ளஸ் 1 இந்த ஒரு மெம்பர் வந்து பர்மனன்ட் மெம்பராக லா மெம்பராக மாற்றினாங்க. ஓகே, பர்மனன்ட் மெம்பர் லா மெம்பர். சரிங்களா. இப்போ மறுபடியும் மொத்தப்போ 4 பேர் இருக்காங்களா. இப்போ மறுபடியும் 1860 என்ன பண்ணுறாங்க, 1860 சட்டத்தில் 5வது பேராக 5 பேராக மாற்றுறாங்க. ஓகேவா, 5 பேர் மெம்பர்ஸ். அந்த 5th மெம்பர் யாராக இருப்பாங்கன்னா மினிஸ்ட்ரியிலேருந்து, மிலிட்ரியிலேருந்து, லா ஆல்ரெடி வந்து, ஓகேவா. இப்போ அதாவது 1 2 3 5, ஓகே, இந்த 5 குழுக்கள் கொண்டவங்க தான் இருக்கணும். இந்த 4வது தான் வந்து லாவை ஆட் பண்ணாங்க. ஓகே, லா மெம்பரை 4வதாக தான் ஆட் பண்ணாங்க. இந்த 1 தான் இது. அதுக்கு முன்னாடி 1 2 3 இருந்துச்சு, இந்த 4 ஆட் பண்ணாங்க. இப்போ 5வதாக மெம்பரை ஆட் பண்ணுறாங்க. இப்போ மொத்தமாக அதாவது ஹோம் மினிஸ்ட்ரியை சார்ந்தவர், மிலிட்ரியை சார்ந்தவர், லாவை சார்ந்தவர், சட்ட ஒழுங்கை சார்ந்தவர், அதுக்கப்புறமா வந்து ரெவின்யூ, ஓகேவா, அதுக்கப்புறமா ஃபினான்ஸ், இதை சார்ந்தவங்க வராங்க. இதுக்கப்புறமா பிற்காலத்தில் 1874 6வது மெம்பர் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து பப்ளிக் ஒர்க்ஸ், ஓகேங்களா. அதாவது பொதுப்பணி பொது டிபார்ட்மெண்ட், ஓகே, அதுலேருந்து ஒரு மெம்பர் சேர்த்து விடுறாங்க. ஓகே, எது இந்த நிர்வாக சபை எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில். ஃபைன். இப்போ லார்ட் கன்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், முதலாவது வைஸ்ராய்.
1858 சட்டம் போடப்பட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் டல்லோசி. இப்போ தான் அந்த 1858 சட்டத்தில் போட்டு கவர்னர் ஜெனரலில் தான் வைஸ்ராயா மாற்றுறாங்கல்ல. வைஸ்ராயா மாற்றும் போது முதல் நபர் கன்னிங் அப்படின்னு. ஓகே, ஸோ இவங்களோட டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தை கொண்டு வர. போர்ட்ஃபோலியோ சிஸ்டம்னா இலாக்கா ஓகேங்களா. இலாக்கா அதாவது யாருக்கு என்ன தொகை இலாக்கா. அதுக்கடுத்து முதல் தடவை லார்ட் கன்னிங் வந்து அவங்களுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற சபையில் 3 பேரை சேர்க்குறாங்க. ஓகேவா, 3 பேரை சேர்க்குறாங்க. 3 இண்டியன்ஸை சேர்க்குறாங்க. யாருன்னா ராஜா ஆஃப் பெனாகஸ், ராஜா பல்வந்த் சிங்கும், மகாராஜா பாட்டியாலா. ஓகே, மகாராஜா பாட்டியாலா. அதுக்கப்புறமா சர் திங்காகாவ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை வந்து லார்ட் கன்னிங்கோட குழு வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த 3 நபர் வந்து வைஸ்ராயோடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் சேர்க்கப்பட்டார்கள். ஓகேவா, இது 3. அடுத்தது கவர்னர் ஜெனரல் ஆல்சோ ஹேட் பவர்ஸ் டு ப்ரொபகேட் ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் ஓகே பவர்ஸை வந்து கவர்னர் ஜெனரல் கொடுத்தாங்க. என்ன சார் வைஸ்ராய் சொல்லிட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டுமே ஒன்று தாங்க. என்னதான் வந்து அவன் வைஸ்ராயின்னு பேர் மாற்றிருந்தாலும் நிறைய கெசட்ஸில் வந்து கவர்னர் ஜெனரல் வைஸ்ராயின்னு மாற்றி 1858 மேலே, அதனால் அது கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா 1868 என்ன பண்ணுறாங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அண்ட் பிரிட்டன் குட் ஆல்சோ டிசால்வ் எனி ஆக்ட் பாஸ்ட் பை த கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில். அதாவது செயலாளர் செயலாளருக்காக பார்த்தீங்களா, இந்த செயலாளர் இந்தியாவுக்கான செயலாளருக்காக அவர் நினைத்தால் என்ன பண்ணலாம், இந்த கவர்னர் ஜெனரல் போட்ட தட் மீன்ஸ் கவர்னர் ஜெனரல் கவுன்சில், அந்த வைஸ்ராய் கவுன்சில் போடப்பட்ட சட்டத்தை என்ன பண்ணலாம், நிராகரிக்கலாம் அப்படின்ற பவர்ஸ் வந்து இவருக்கு வரும். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், குயின் இருக்காங்க, குயினுக்கு கீழே பிரிட்டிஷ் பாராளுமன்றம்குள்ள செக்ரட்டரி இருக்காங்க, செயலாளர். இவருக்கு கீழே தான் வைஸ்ராய் அல்லது கவர்னர் ஜெனரலுக்காக சொன்னேன். இவருக்கு நினைச்சா என்ன பண்ணலாம், இந்த பவரை ரத்து பண்ணலாம், அதிகாரத்தையும். இது வந்து இந்த சட்டத்தில் என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இது புரியும், உங்களுக்கு பேட்டர்ன் பிடிக்கும். ஓகே, இங்கே வந்து 5வது மெம்பராக ஆட் பண்ணுறாங்க கவுன்சிலுக்குள்ளே, சபைக்குள்ளே. 6வது மெம்பராக 1874 இனிமே வர போதில் ஆட் பண்ண போகும். ஓகேவா, அதே மாதிரி லார்ட் கன்னிங் தான் முதல் வைஸ்ராய். போர்ட்ஃபோலியோ சிஸ்டம் இலாக்கா தொகையை ஒதுக்குறது முதல்ல கொண்டு வராங்க. அதே மாதிரி லார்ட் கன்னிங்குடைய சபையில் 3 பேர் பங்கேற்கிறாங்க. அதாவது பங்கேற்கிறாங்கன்னா 3 பேர் எடுத்துக்கிறாங்க. ராஜா ஆஃப் பெனாகஸ், ராஜா பல்வந்த் சிங், மகாராஜா ஆஃப் பாட்டியாலா, சர் திங்ககாவ் அப்படின்னு 3 பேர். அதுக்கப்புறமா கவர்னர் ஜெனரலுக்கு ஆர்டினன்ஸ் பவர்ஸும் கொடுக்கும். எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் அது அவசர கால என்ன சொல்கிறது அதிகாரத்தை வந்து சட்டத்தை ஏற்ற முடியும். ஓகேவா, அதே சமயம் கவர்னர் ஜெனரல் என்ன சட்டத்தை போட்டாலும் அது செட் ஆகலை வேணான்னு நினச்சா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஓகே செயலாளர் என்ன பண்ணலாம் அதை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்தை வழங்கலாம். அடுத்தது 1892 ஏன் 74 கொடுக்கல அப்படின்னா அதிலலாம் பெருசாக இன்டென்ட் இல்லை. ஓகேவா, அதனால தான் 1892. இது என்ன சார் இம்பார்ட்டன்ட், இன்டைரக்ட் எலெக்ஷன், மறைமுக தேர்தல். ஓகேங்களா, தேர்தல் வந்து நடைபெறுது. அதாவது என்னென்னா எலெக்ஷன் அப்படின்னா மறைமுக தேர்தல் அப்படின்னா என்னென்னா வெளிப்படைத்தன்மை மறைமுக, அதாவது கூட்டு போக்குவரத்து எடுக்கிறது கிடையாது, அப்படி இன்டைரக்டான எலெக்ஷன். ஓகேவா, அதாவது ஒரு பீப்புளை வந்து நாமினேட்டே வந்து என்ன இந்த ஆள் எனக்கு வேணும் அந்த ஆள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, இன்டைரக்டாக எடுத்துக்கு. ஓகேவா, ஸோ அதை தான் வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ மறைமுகமாக என்ன பண்ணாங்க எடுத்துக்காங்க, பொதுவாக நீங்கள் எல்லாரும் முன்னாடி நின்று இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாமல் தேவையான ஆளுகளை தேர்ந்தெடுக்கு அந்த மாதிரி என்ன பண்ணாங்க. அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்டமன்ற சபை, சபை இதை வந்து என்ன பண்ணாங்க என்லார்ஜ்னா விரிவாக்கம் பண்ண. ஓகே, விரிவாக்கம். அடுத்து enlarge the function of legislative council and gave them power to discussing the budget. அதாவது விரிவாக்கம் பண்ணியாச்சு, இந்தியர்களை உள்ள கொண்டு வந்தாச்சு. முதல் முறையா என்ன பண்றாங்கன்னா பவர் ஆஃப் டிஸ்கஸிங் த பட்ஜெட். ஓகேவா, பட்ஜெட்டில் ஓகே
பட்ஜெட்டை முதல் முறையாக என்ன பண்ணலாம், இவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இந்தியன்ஸ் உட்காந்து பேச்சு, அது இது வேணும், இது வேணாம், இது எங்களுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் இன்னும் அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படலை, ஓட்டு, அது மேலே ஓட்டு உரிமை. ஓகே, இது வேணும் வேணாம்னு ஓட்டு போடுறதுக்கு உரிமை கிடையாது. ஓகேவா, இது வழங்கப்படலை. வெறும் டிஸ்கஸ் மட்டும் பண்ணலாம். ஓகேவா, அவ்வளோதான் அவங்களோட அதிகபட்ச அவங்களுக்கு அதிகாரம் அப்படி இந்தியன்ஸ்க்கு மட்டும். ஓகே, இது 1892. அடுத்த சட்டம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சட்டம் 1900. ஓகேவா, டைரக்ட் எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, அதே மாதிரி இன்டைரக்டாக இருந்துச்சு. நாமினேட் தேவையானவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது, தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, டைரக்ட் எலெக்ஷன் நேர்முகையாக என்ன பண்ணுறாங்க, வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கணும். அதை வந்து கொண்டு வாங்க எதுக்கு, சட்டமன்ற சபையில், சட்டமன்ற சபை. ஓகே, அதே மாதிரி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டு இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு மாற்றப்படுது. சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்னவா மாற்றப்படுது, இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதாவது மத்திய சட்டமன்ற சபை அப்படின்றது ஏகாதிபத்திய சட்டமன்ற சபை அப்படின்னு மாறுது. ஏகாதிபத்திய சட்டமன்ற சபை, அதாவது ஃபுல் பவர்ஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போகாங்க அப்படின்றது அந்த வேர்டில் அவங்க வந்து வராங்க. ஓகேவா, இது ஓகே. அடுத்தது ஜஸ்ட் எவ்வளோ மெம்பர்ஸ் இன்க்ரீஸ். அண்ட் மோஸ்ட் இந்த சட்டம்னு கேட்டாலே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தால் இந்த சட்டத்தில் போடப்பட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா இதுதான், செப்பரேட் எலக்ட்ரேட், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படின்னு. ஓகேவா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், பிரதிநிதித்துவம் அப்படின்னா செப்பரேட் எலக்ட்ரேட். ஓகேவா, எதுக்காக கொடுக்கப்பட்டது, என்ன பண்ணாங்க, செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுத்தாங்க. அதாவது 1905 1905 பார்ட்டிஷன் பண்ணியாச்சு. ஓகேவா, அந்த பார்ட்டிஷன் பண்ணி ஓகே முஸ்லீம் லீக் 1905 ஆயிடுச்சு. எப்படின்னா இப்போ 1905 பார்ட்டிஷன் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா ஐஎன்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அப்படின்னு சொல்லிட்டு உருவாயிடுச்சு செப்பரேட்டாக. அப்போது இதை அப்படியே விட்டால் திரும்ப 2 பேர் என்ன ஆகிடுவாங்க, என்றைக்காவது ஒன்று சேர்ந்துற வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற சபை, நிர்வாக சபை சொல்கிறோம்ல, வைஸ்ராய் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழு, அந்த சபைக்கு இவங்களுக்கு தனி வாக்குரிமை கொடுத்துடலாம். அப்படி கொடுத்துட்டா இவன் என்ன பண்ணுவான் கூட போய் சேர மாட்டான் கடைசி வரைக்கும். ஏன்னா நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெப்ரசன்டேஷன் தனியாக கிடைக்கும் போது யாரும் போயிட்டு அது வேணான்னு சொல்லிட்டு போய் ஒன்றா சேர்ந்துக்கும் விருப்பப்பட மாட்டான். அப்போ இது இன்னும் பிரிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த செப்பரேட் எலக்ட்ரேட், வகுப்பு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா, ஒன்று. அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்கு அடுத்தது இது முதல் கட்டமாக வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், நிர்வாக சபை. ஓகேவா, நிர்வாக சபை. ஓகே, இந்த சபையில் முதல் இந்தியர் யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க அப்படின்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, ஒரு லா மெம்பரா முதல்ல வைஸ்ராயோடைய எக்ஸிக்யூட்டிவ் எடுத்துக்கொள்ள. இல்லைங்க, வைஸ்ராய்னு இருக்காங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்றுக்கு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஒன்று. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ன்றது சட்டமன்ற சபை, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அப்படின்றது நிர்வாக சபை. இதில் ஆல்ரெடி 3 இந்தியர்கள் உள்ளே வந்தாங்க, ராஜா ஆஃப் பனாரஸ், அப்புறம் திங்காகாவு, பட்டியாலா ராஜா. இங்கே வந்து முதல் நபையாக இந்தியாவாக சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, பிரசன்னாகுது சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, அல்லது இவங்க வந்து எஸ்பி சின்ஹா, ஃபேமஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. எஸ்பி சின்ஹா வச்சு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இன்னொருத்துக்கு சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்பி சின்ஹா. ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா முதல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வைஸ்ராயோடைய நிர்வாக சபை அப்பாயிண்ட் பண்ண. இதுக்கு அடுத்தது 10 சட்டம் தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 95% ஆஃபர் இருக்குது. இது என்னோட Y2 அடா டீமில் பேட்சஸை நீங்கள் 75%. சாரி, இது பார்த்தீங்கன்னா February 1 பை Group 2க்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா, சூப்பர். என்னோட நீங்கள் யூஸ்
ஒய் டு ஃபோர் 75% டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 2199 வரும். இது முன்ன பின்ன வரும் உங்களுக்கு 2300 இருக்கும். ஓகே, பட் கோட் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் 70% இருக்கும், சம்டைம்ஸ் 70% இருக்கும். ஓகேவா? ஐ திங்க் இது 75% இன் இ. ஸோ தட் வந்து உங்களுக்கு 2300 சம்திங் இருக்கும். ஓகேவா? 99 ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் February 1 பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்பாங்க. இது என்னோட கோட். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது மாண்டகு சிம்ஸ்ஃபோர்ட். ஓகே, ஃபைன். இது பார்க்கறதுக்கு இதில் மின்டோ மார்லே ரீஃபா சொல்கிறோம்ல, இந்த மின்டோன்றவர் வந்து வைஸ்ராய். இப்போ மார்லே அப்படின்னு சொல்கிறோம் செக்ரட்டரி. செக்ரட்டரி வந்து செயலாளர். இவர் வந்து வைஸ்ராய். யாரு? மின். ஓகே, ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட், அதாவது தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா அது லார்டு மின்டோவை சொல்லுவாங்க. ஓகே, வகுப்பு வாரி தந்தை அப்படின்னு அது மின்டோ, லார்டு மின்டோவை சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா இதை பிரித்து விட்டது அவர்தான். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மாண்டகு செம்ஸ்ஃபோர்டு. இந்த மாண்டகு அப்படின்ற செக்ரட்டரி, செம்ஸ்ஃபோர்டு அப்படின்றவர் வந்து வைஸ்ராய். செம்ஸ்ஃபோர்டுன்றது வைஸ்ராய். அங்கே கன்ஃபியூஸ் ஆக வேணாம். அங்கே முதல்ல வைஸ்ராய் வந்தால், ரெண்டாவது செக்ரட்டரி வந்தான். இங்கே முதல்ல செக்ரட்டரி வாங்க, ரெண்டாவது வைஸ்ராய் நேம் வருது. ஓகேவா? இங்கே வந்து வைஸ்ராய் வந்து லார்டு செம்ஸ்ஃபோர்டு. ஓகே, இந்த நேமு, இந்த ஆர்டரு, இதெல்லாம் உங்களுக்கு என்னோட பிடிஎஃப்ல நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் என்னோட டெலகிராமில் ஜாயின் பண்ணி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து என்னோட கோடில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. டெலகிராமில் ஐடியில் கொடுத்த டிஸ்பிளே பண்ணுவேன். டெலகிராம் ஐடி ஸ்லைட்லேயே இருக்கும், ஜாயின் பண்ணி சீக்வன்ஸ் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்போ ஓகேங்களா? ஃபைன். ஸோ முதல்ல இதுதான் வந்து டயாக்சி அப்படின்றத கொண்டு வந்தாங்க. டயாக்சியட் ப்ராவின்ஷியல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்வாங்க. அதாவது மாகாணங்கள் கிட்ட இரட்டை ஆட்சி ஓகே அப்படின்றத வந்து மாகாணங்கிட்ட கொண்டு வாங்க. இரட்டை ஆட்சி அப்படின்னு. ஓகே, அதாவது முழு அதிகாரம் கொண்ட ஆட்சி, இரட்டை ஆட்சி மாகாணங்கிட்ட டயாக்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து முழு அதிகாரம் மாகாணங்கிட்ட. ஓகே, இப்போ நம்ம ப்ரெசண்ட் சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டயாக்சியட் ப்ராவின்ஸில் கிடையாது, டயாக்சியட் சென்ட்ரலில் இருக்குது. அதனால தான் சென்டர், அதுக்கு கீழே ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பிரிக்கிறோம். ஓகேவா? ஆனால் அப்போ எங்கே கொடுத்தான்? ஸ்டேட்டுக்கு கொடுத்தான். அதாவது இரட்டை ஆட்சி தான், பட் முழு அதிகாரமும். டயாக்சின்றது முழு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். முழு அதிகாரமும் எங்கே வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு அதிகாரம் முழுக்க மத்தியில் வழங்காமல் மாநிலத்தில், அதாவது மாகாணங்களில் வழங்கியது 1919. ஆனால் இது அப்படியே வந்து இப்போ மாறிடுச்சு. இப்போ 1935, அதாவது நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் இது மாற்றிருக்கு. நான் பின்னாடி சொல்கிறேன், அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்த முக்கியமான ஓகே, இந்த டயாக்சி சிஸ்டம் டிவைடட் இன்டு பார்ட்ஸாக வந்து பிரிச்சாங்க. ஓகேவா? அதாவது ரிசர்வ்டு சப்ஜெக்ட் அப்படின்னா, ரிசர்வ்டு ஒன்று டிரான்ஸ்ஃபர்ட்னா மாற்றப்பட்ட ஒதுக்கீடு, பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதிகள், ரிசர்வ்டு ஒதுக்கீடு பகுதி, ஒதுக்கீடு பகுதிகள். ஒதுக்கீடு பகுதி என்ன சார் இது? டிரான்ஸ்ஃபர்ட் ரிசர்வ்னா ஒன்று. இதுதான் பிற்காலத்தில் வந்து நம்மளுக்கு இந்த சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்புறமா தான். ஓகே, இப்போ வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. மாற்றப்பட்ட பகுதிகள் பிரித்து வைக்கிறாங்க. ஓகேவா? அது ரிசர்வ்டு பகுதி, ஒதுக்கீடு பகுதிகளை வந்து யார் கவர்ன் பண்ணுறாங்க? கவர்னர் வந்து ஓகே என்ன சொல்லுது? கவர்னர் தான் முழு அதிகாரம். ஆனால் நாட் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, முழு அதிகாரமும் கவர்னர் தான். ஓகே, ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், சட்டமன்ற சபைக்கு அவர் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இந்த வாட் இஸ் இட் இந்த ரிசர்வ்டு சப்ஜெக்டில் குறிப்பிடுறாங்க. ஓகே, இதை பற்றி வந்து இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. என்னது? இதில் டுவெல் கவர்னன்ஸ், அதாவது இரட்டை ஆட்சி, டயாக்சி அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் மாகாணங்களில் கொண்டு வந்து. ஓகேவா? இதை நம்ம எப்படி ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன். மாகாணங்களை கொண்டு வந்து என்ன டிரான்ஸ்ஃபர்ட் பகுதிகள், ரிசர்வ்டு பகுதி, மாற்றப்பட்ட பகுதிகள், ஒதுக்கி
2 கொண்டு வந்தாங்க. இதில் ரிசர்வ்டு சப்ஜெக்ட் ஒதுக்கீடு பகுதிகள்னு சொல்லக்கூடியது கவர்னர் தான் முழு பவர், ஆளுநர் தான் முழு அதிகாரம். ஆனால் சட்டமன்ற சபைக்கு அவங்க பதில் சொல்ல கிடையாது. ஆனால் இப்போ அப்படி இருக்கா? கிடையாது. ஏன்? கவர்னர் எது எடுத்தாலும் முழு யாரோட எய்ட் அண்ட் அட்வைஸ், யாரோட அதிகாரத்தின் பேர் செயல்படணும்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஆனால் பவர்ஸ் இதுக்கும் இப்போ இருக்க நடைமுறைக்கும் 1990 கொண்டு வந்து ஆப்போசிட். ஓகேவா? அடுத்தது 3வது பாயிண்ட். இது எல்லாம் இந்த சாப்டர் எல்லாமே இந்த ஸ்லைடை பொறுத்த வரைக்கும், இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது 2 தவிர்த்து. ஓகே. த ஆக்ட் இன்ட்ரடியூஸ் த ஃபர்ஸ்ட் டைம் பை கேமரலிசம் அட் சென்டர், அதாவது இரட்டை அவை. இரட்டை அவை. ஓகே. இதை எஸ், இது பிரச்சனை இல்லை. சென்ட்ரல்லையும் இருக்குது, இப்போ ஸ்டேட்லேயுமே இருக்குது. என்ன இரட்டை அவை? லோக்சபா, ராஜ்யசபா. சென்ட்ரலில், மத்தியில். மாநிலத்தை அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே. இது 2 இருக்குது. ஸோ இதுதான் பை கேமரலிசம் அட் சென்டர். சென்ட்ரல் இருக்குது, ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ இது பிரச்சனை கிடையாது. அடுத்தது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 140 மெம்பர்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் 60 மெம்பர் அப்படின்ற கணக்கில் கொண்டு வந்தாங்க. இது இப்போ கவுண்ட் மாறிச்சு பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி. டெரிட்டோரியல் ரெப்ரசன்ட் எவ்வளோ தொகுதிகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி போட்டு இப்போ நம்ம 245 நம்ம 236 தொகுதி, 230 அசம்பிளியில் 230 தான் இப்படி மாறி வந்தது காலத்தில். ஓகேவா? ஃபைன். டைரக்ட் எலெக்ஷன் அஃப்கோர்ஸ் எல்லாமே டைரக்ட் எலெக்ஷன், பிரச்சனை இல்லை. இது காமன் திங், அதே நடைமுறை. அதனால் இந்த சட்டத்தில் என்ன கொண்டு வர ஆக்ட் ஆல்சோ ரெக்வயர்ட் 3 to 6 members ஆஃப் வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஓகேங்களா? அதாவது வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் 3 of the 6 members, ஓகே, 6 மெம்பரில் 3 பேர் என்ன பண்ணிக்கலாம்? இண்டியன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. 3 of 6 members வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ், வைஸ்ராயுடைய நிர்வாக சபையில் 6ல் 3 பேர் யார் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்? இண்டியன்ஸை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கம்பல்சரி யார்? கமாண்டர் இன் சீஃப், படை தளபதி. படை தளபதியாக இருப்பாங்க. அது பிரிட்டிஷாக தான் இருப்பாங்க. ஓகே. ஏன்னா அதை விட்டு கொடுக்க முடியாது. படை தளபதி, கவர்னர் அவங்க தான். அப்படி உள்ள எத்தனை பேர் நீ மாற்றி போடுற, எத்தனை பேர் இந்தியன்ஸ் ஆட் பண்ணாலுமே பெருசாக ஒரு யூஸ் தான் இதோட இன்டெரக்டான மீன். ஆனால் சும்மா அந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறது. கேட்டோம்னா உள்ள இந்தியன்ஸ் நம்ம கேட்டோன்னா உள்ள நிறைய பேர் கொண்டு போனாங்கப்பா அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் கொண்டு தான் இது தவிர. இதனால ஓகேவா? இது மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் 1990 இதை போடப்பட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இது சீர்திருத்தம். எப்பவுமே எடுத்தோன்னே ஆக்ட் போட மாட்டோம் பிரிட்டிஷர்ஸ். ஒரு சீர்திருத்தம் கொடுப்போம். அதுக்கு அப்போசிஷன் பார்த்துட்டு அவன் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அடுத்த சட்டமாக ஏற்றிடுவான். முதல்ல சீர்திருத்தம் கொடுத்து அதுக்கப்புறமா அதை ஆக்டாக போடுவான். இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1990. ஓகேவா? அடுத்தது தான் நம்ம பார்க்கணும் முக்கியமான சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம் 1935 தான் முதல்ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆல் இந்தியா ஃபெடரேஷன், கூட்டாட்சி அப்படின்றது இங்கே கொண்டு வராங்க. ஓகே. கூட்டாட்சி. ஓகே. ஃபெடரேஷன், ஆல் இந்தியா ஃபெடரல் சிஸ்டம். ஓகேங்களா? ஃபெடரேஷன் இது ஒரு ப்ராப்பர் எப்படி சொல்லலாம், எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஸ்பிட் பண்ணுற மெத்தட். ஓகே. இங்கே தான் முதல்ல என்ன பண்ணாங்க, ஃபெடரல் சிஸ்டம் தான் சென்ட்ரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவான். ப்ராவின்ஷியல் சிஸ்டம் இதை நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? அதாவது மத்திய பட்டியல். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் தமிழில், மத்திய பட்டியல். இது மாகாண பட்டியல். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அடுத்து கன்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல். சரிங்களா? ஓகே. அண்ட் தென் இது பார்க்க வேண்டாம், ஏன்னா இப்போ எல்லாம் மாறிடுச்சு கவுண்ட்டு. ஓகேவா? அதனால் இப்போ இது பார்க்க தேவையில்லை, இது கேட்கவும் மாட்டோம். ஆனால் இது கேட்பான், எப்போ கொண்டு வந்தாங்க. சரி. ஓகே. சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். அது முதல்ல 1935. அதுக்கு அடுத்து ஆக்ட் அபாலிஷ் டயாட்சி. இங்கே தான் என்ன பண்ணாங்க, 1919 போடப்பட்ட இந்த டயாட்சி, இரட்டை ஆட்சியை மாகாணத்தில் என்ன பண்ணாங்க, ரத்து பண்ணிவிட்டு அதே டயாட்சியை என்ன பண்ணாங்க, இங்கே ப்ராவின்ஷியலுக்கு அட்டானமி, முழு அதிகாரம், மாகாணங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து இந்த டயாட்சியை அட் சென்ட்ரல், மத்தியில் கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுக்குங்க, மாகாணங்களில் இந்த டயாட்சி அப்படின்றத ரத்து பண்ணிட்டு
அபாலிஷனை ரத்து பண்ணிட்டு மாகாணங்களுக்கு மாநிலங்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கிட்டு தயாட்சியை சென்ட்ரலுக்கு ஓகே. இப்போ நம்ம இந்தியாவில் இந்த சிஸ்டம் தான் இருக்குது. ஓகேவா? ஒன்று. அதுக்கப்புறம் இன்ட்ரோடியூஸ் பைகாமிலிசம் இன் 11 ப்ராவின்சஸ் அவுட் ஆஃப் 6. ஓகே. இரட்டை அவைகள். ஓகேங்களா? 11 மாநிலங்களில் 6 மாநிலங்கள் அல்லது 6 மாகாணங்களில் கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? அதுக்கப்புறமா இது வந்து வேணுன்ற ஸ்டேட் வச்சுக்கிட்டாங்க, வேணான்ற ஸ்டேட் என்ன பண்ணாங்க, பாலிஷ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நம்மளது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லிட்டு 2 இருந்தது. ஓகேங்களா? ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் வந்து எம்ஜிஆர் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ரத்து பண்ணிட்டாங்க, தேவையில்லை இது. ஓகேவா? சில ஸ்டேட்டில் இருக்குது, பல ஸ்டேட்டில் கிடையாது. ஓகே. ஸோ அது பிரச்சனை இல்லை, ஆனால் கொண்டு வந்தாங்க அந்த டைம். ஓகே. அதுக்கப்புறமா அது எந்த 6 ப்ராவின்சஸ்னால் அசாம், பெங்கால், பாம்பே, பீகார், மெட்ராஸ், யுனைடெட் ப்ராவின்சஸ். இங்கே தான் அந்த 11 அவுட் ஆஃப் 6 பார்த்தோம்னா அந்த 6 இங்கே தான் கொண்டு வரும். அதுக்கப்புறமா இங்கே தான் முக்கியமாக ஃபெடரல் கோர்ட். ஓகேங்களா? கூட்டாட்சி. ஓகே. தட் மீன்ஸ் வந்து ஃபெடரல் கோர்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்கு மத்தியத்துக்கும் மாநிலத்துக்கும் பிரச்சனை அப்படின்னா ரெண்டுத்துக்குமே பொதுவான அபாலிஷர் கவுன்சில் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறமா இந்தியாவுக்கான தூதுக்குழு லண்டனில் இருந்துச்சு, அது என்ன பண்ணிட்டாங்க, கவுன்சில் ஆஃப் இந்தியா தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. இங்கே கோர்ட் மட்டும் இல்லை, ஆர்பிஐயும் முதல்ல இங்கே தான் கொண்டு வந்தாங்க. ஓகே. எஸ்டாப்ளிஷ்டு ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னாங்க ஃபெடரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன நேமில் வந்துச்சுன்னா ஃபெடரல் பேங்க் அப்படின்னு வந்துச்சு. ஓகே. இங்கே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஸோ பாலிட்டியில் நீங்கள் படிக்கும்போது இது ஹிஸ்ட்ரி. ஓகே. ஆனால் பாலிட்டிக்கு இதுதான் ஸ்டார்டிங். எப்படி வந்து கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் படிப்பீங்க பாலிட்டியில் படிக்கும்போது மொத்தமாக எங்கெந்தெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் பாகோ பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே படிப்பீங்க. அதிக அளவில் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 அப்படின்னு. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1770 ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்தில் நம்ம போடப்பட்ட அத்தனையுமே எது வேணும் எது வேணான்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக முக்கியமாக ஆனது எல்லாத்தையுமே தேவைப்படுறது எல்லாத்தையுமே இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 வச்சுருந்தோம். ஓகே. அதனால் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண உடனே ஆல்ரெடி இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி எடுத்ததுனால இதை அப்படியே நம்ம பாகம் பண்ணிக்கிட்டோம். 1935 ஆக்டை அப்படியே என்ன பண்ணிக்கிட்டோம், எடுத்துக்கிட்டோம். தென் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 19. ஓகே. ஸோ 18th ஜூலை 1940 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மவுண்ட் பேட்டன் தலைமையில் வந்து ஓகே இது வந்து 18th ஜூலைன்னா அது அந்த டைமில் பிளான் பண்ணி அனுப்பப்பட்டது. ஓகே. அவர் வந்தாகு நின்னாகு ஆகுன்றது ஒவ்வொரு டேட்டு வரும், அதெல்லாம் தேவையில்லை. ஓகே. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1947 என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணாங்க. இங்கே தான் வந்து இது வரைக்கும் பிரிஞ்சு போகிறதுக்கு பாகிஸ்தான் இருக்கல, எவ்வளோ பண்ணியுமே கடைசியில் வழி இல்லைன்னு தான் ஐஎன்சி. ஓகேவா? அதன் அடிப்படையில் 2 இண்டிபெண்ட் டொமினியன்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். டொமினியன் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, அதிகாரம் அப்படி டொமினியன் அப்படின்ற அடிப்படையில் தான் கொடுத்தாங்க. டொமினியன்னா தன்னாட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிரிட்டிஷர்ஸ் எதிர்ப்பா சப்போர்ட். ஓகே. ஆனால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போகல டொமினியன் ஸ்டேட். அதன் அடிப்படையில் தான் 1940 டிக்ளேர்ட் இந்தியா ஆஸ் ஏ இண்டிபெண்ட் அண்ட் சாவரின் ஸ்டேட். ஓகேவா? இந்தியா வந்து இதுக்கு மேலே இண்டிபெண்டன்ஸ் ஆகிடுச்சு, நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தான். ஆனால் எது கொடுத்தாலுமே இன்டெரக்டாக அதில் டொமினியன்ற அடிப்படையில். பிற்காலத்தில் 1950 தான் இந்தியா வந்து ரிப்பப்ளிக், சாவரின் அண்ட் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி இந்திய அரசு தனியாக வந்து என்ன பண்ணாங்க, அங்கீகரிக்கப்பட்டோம். அதாவது நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டோம். ஓகே. அப்போ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் சாவரின் சொல்லி எஸ்டாப்ளிஷ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அட் சென்டர் அண்ட் ப்ராவின்ஸ். அதுக்கப்புறமா டெசிக்னேட்டட். ஓகேவா? வைஸ்ராய் இந்தியா த ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ் ஆஸ் இட்ஸ். ஓகேவா? இந்த ப்ராவின்ஷியல் கவர்னர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு மேலே என்ன ஆக்கும், நார்மல் ஹெட்டாக தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஏன்னா அங்கே இருந்த சிஸ்டம் வேக. இப்போ நம்மளது எப்படி இருக்குது, பிரசிடென்ட் இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர், அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கீழே ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து கவர்னர்ஸ், அதுக்கு கீழே சீஃப் மினிஸ்டர், இதான ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அப்போ கிடையாது. வைஸ்ராய்னு இருந்துச்சு, கவர்னர்ஸ் இருந்துச்சு. அதனால் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போக வரைக்கும் பிரிட்டிஷர்ஸ் வந்து 1947 வரைக்கும் இந்தியாவில் தங்கி
மொத்தமாக போயிட்டாங்க. ஆனால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருக்கவங்க எல்லாமே வந்து நான் இருந்து இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக இந்தியாவுக்கு பிரித்து கொடுத்து என்ன அதிகாரம் எப்படி இருக்கணும் என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்காந்து வேலையை செஞ்சு கொடுத்துட்டு தான் போனாங்க. ஓகே, அவங்க போனதுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிக்கு சோவரின்னு சொல்லிட்டு வைக்கும் டொமினியன்ஸ் அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸை வந்து கொடுத்தாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். இந்த லாஸ்ட் 2 கிளாஸஸில் நம்ம பார்த்தது 1773 ஆக்ட், 1784 ஆக்ட், 1813 ரெண்டு ரெகுலேட்டிங் ஆக்ட், இது பிட் சட்டம், இது சார்ட்டர் ஆக்ட் பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1833 53 ஒன்று 1858 இங்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுமா 1860 அப்போ 74 89 பெருசாக இம்பேக்ட் இல்லை. ஸோ அதனால் 1892 பார்த்தோம், 1909 பார்த்தோம், 1919 பார்த்தோம், 1935 பார்த்தோம், 1940 இதை தான் நம்ம ஃபஸ்ட் கிளாஸில் பார்த்த பார்ட் 1ல் இது வந்து பார்ட் 2ல் பார்த்தோம். ஓகே, இது ஹிஸ்ட்ரியோடைய ஹிஸ்ட்ரியில் இது ஒன் ஆஃப் த ஹிஸ்ட்ரிஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஹிஸ்ட்ரி தான் பாலிட்டிக்கு பேஸ். பாலிட்டி முதல்ல ஆரம்பிக்கும் இதுதான் வந்து தேவை. எப்படி வந்து இப்போ 1947க்கு அப்புறமா கான்ஸ்டியூஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, எங்கேருந்தெல்லாம் எடுத்தாங்க கான்ஸ்டியூஷனை, ஓகே, அதுக்கப்புறமா இது எப்படி கொண்டு வரப்பட்டது, இது எல்லாத்தையுமே அங்கேருந்து படித்து அப்படி பாலிட்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இங்கே பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் குரூப் தேவையான இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டில் சில டாபிக் சிம்பிளாக எடுப்போம். ஓகே, ஸோ கைஸ் இது என்னுடைய டெலகிராம் குரூப் 4க்கு ஜாயின் பண்ணுறவங்க இந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்க. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் வந்து கொஷின்ஸ் எல்லாமே நான் கண்டக்ட் பண்ணுவேன். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இதை பார்த்துக்கலாம். வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்காக தான் வரும். டெக்னிக்கல் இஷ்யூஸ் டீம் சைட்லேருந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்காக தான் வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா டெலகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் இல்லை செப்பரேட்டாக பண்ணாலும் மீட் பண்ண. ஓகேங்களா? பேட்ச் வந்து February 1 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ வேஸ்ட் த டைம். ஏன்னா கோர்ஸ் போகிறதுக்கே அதாவது முடிக்கிறதுக்கே ஒரு 3 months தான் இருக்கும். ஸோ Feb, March, April கரெக்டாக மேலே உங்களுக்கு ஓகேவா ஜூலை எண்டில் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் எடுக்கும். அதனால் டைமை வேஸ்ட் பண்ணிங்க, கரெக்டான டைமு ஜாயின் பண்ணிங்க. கோடு ஞாபகம் வச்சுங்க Y24 டிஸ்கவுண்ட் பாருங்க, அந்த டைமில் பார்த்து ஜாயின் பண்ணிக்க. 75% நாளைக்கு வைக்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைன். நம்ம இன்னொரு வீடியோவில் நான் என்ன ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலகிராமில் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிளாஸஸுக்கு. தேங்க்யூ ஆல், பை பாய்.